சார் சொல்லுங்க சார். மருமகன் என்ன ஊருக்கு போய் நீங்க? மாமாவா? ஆமா ஆமா மாமா, நாளைக்கு கிளம்பலாம் இருக்கேன். சொல்லவே இல்ல. என்ன இது யார் நம்பர்ல இருந்து பண்ற நீங்க? இல்ல நீ ஏன் நம்பர் எடுக்க மாட்டேன்னு இந்த கடைக்கு வந்து அவர்கிட்ட நம்பர் போன வாங்கி. சரி நான் கிளம்பிட்டேன் மாமா. இப்ப போனாதான் கம்பெனிக்காரன் இதுல போக முடியல, நம்மளே டிக்கெட் போற மாதிரி இருக்கும். சரி ஒரு வேலை இருக்கு, அப்புறம் பேசல. இல்ல பரவாயில்ல, நீ போயிட்டு வா. பொழைக்கிறது தான் போயிருக்க, பொழைக்க போறோம். நான் ஒரு மிச்சர் பாக்கெட் எடுத்து வரேன். மிச்சர் பாக்கெட்டா? துணி கொண்டு வந்து தரேன். நீ துணியா? ஆமா, துணி கொண்டு போய் கொடுத்துரு. எடுத்து வைக்கிற கொஞ்சமா எடுத்துட்டு வா. கொஞ்சமா தான், எனக்கு இது ஆல்ரெடி லிமிட். சரி பாத்துக்க. சரி சரி மாமா வந்துடுறேன். யாரா நீ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து குடிச்ச? சார் உங்க மாமா தாங்க ஒண்ணு சார். சாரி சார், சாரி சார். ஏன்னா உள்ள இறங்கியாச்சு. மாமா என்னது இது? வா. இது எதுக்கு தூக்கிட்டு வந்தப்ப மிச்சரு? நான் என்ன சொல்லிக்கிறேன், டக்குன்னு போங்க மாமா. நீங்க வியாபாரம் பண்றதா நான் கேட்கலாம். உனக்கு என்ன எடுத்து கொடுக்கணும்? வியாபாரம் பண்றது இல்லப்பா, இந்த மிச்சர் பாக்கெட்டை கொண்டு போய் என் பையன்கிட்ட கொடுத்துரு. எது இதை நான் தூக்கிட்டு துபாய் ஏர்போர்ட்ல இப்படியே போகணுமா? அப்படி போக தேவையில்ல, ட்ராலி இருக்கும், அதுல வச்சு நல்லா கேட்டுருவேன். அப்புறம் இதை தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது மாமா. இது என்ன வெயிட் இருக்கு? இதுவே 45 கிலோ. 45 கிலோ எல்லாம் கிடையாது. லைட் மிச்சர்னு கேட்டோம். இது பேரு லைட் மிச்சர். ஆமா, லைட்டா இருக்கும். லைட் பையன் இல்லையா? 30 கிலோ தான் ஜெட்ல அளவு. கிட்டத்தட்ட 22 கிலோ இருக்கு. நான் வேணா 2 கிலோ கம்மி பண்ணா 10 கிலோக்கு நீ என்ன வேணாலும் நான் எடுத்துட்டு போறேன். கொண்டு போக மாட்டேன். நீ எப்ப கொண்டு போக அவ்வளவுதான், மாமனுக்கு அவ்வளவுதான். இங்க இது கொண்டு போக மாட்டேன்ல, அளவு அவ்வளவுதான். என் வீட்டு புள்ள வரும்போது பவுரு டப்பா, கோடாளி தைலம், முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே மாமா. அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உனக்கு ஒண்ணு கண்ணு தெரியல. இந்த மிச்சர் உனக்கு கண்ணு தெரியல. லக்கேஜ் போட்டுருவாங்க. உனக்கு புரியுதா இல்லையா? லக்கேஜ் கவுண்ட் போடு, லக்கேஜ்ல போட்டு போ. காசு செலவாகும். காசா அவ சொல்றா. உனக்கு புரியுதா இல்லையா? இதுக்கு மேல எடுத்துட்டு போனா நான் காசு கட்டி எடுத்துட்டு போகணும். ஆமா, ஒண்ணு காசு பெருசா போச்சு. சரி ரைட், வேணாம் எடுத்துட்டு போகணும். தம்பி வாங்க. என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. இருங்க, பேசிட்டு இருக்கோம்ல. என்னங்க பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? இதை எப்படி எடுத்துட்டு போறது? எடுத்துட்டு போலாம், எடுத்துட்டு போலாம், எடுத்துட்டு போலாம். நான் இப்ப எடுத்து வரல. இங்க உள்ள நீ உள்ள எடுத்துட்டு வர வேற, துபாய்க்கு எடுத்துட்டு போறது வேறயா? துபாய்க்கு எடுத்துட்டு போறது வேறயா? இப்ப நான் எடுத்துட்டு போவா. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. ஆமா போதும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? என்ன அத்தானே கரண்ட் பில்லுக்கு பயந்து போனே பக்கத்து வீட்டுல சார்ஜ் போடுற மூதேவி இது. இதுவா பெட்டியை வச்சுட்டு போக. ஐயோ, தட்டு தேவையில்ல. நம்ம டிஜிட்டலுக்கு உலகத்துக்கு மாறிக்க மாட்டீங்க. அதனால இப்ப தட்டுக்கிட்டு எல்லாம் ஒண்ணும் தேவை. ஒரு வழியா பேத்திக்கு காது குத்து வச்சிட்டீங்க. பேத்தியா? யாரே சொன்ன பேத்தி? உங்க சட்டையெல்லாம் பார்த்தா சட்டை சும்மா போட்டிருக்கேன் நான். நீங்க சட்டைக்கா டிஜிட்டல் அனுப்பி விட்டுருவாப்பா. அனுப்பிவிடுங்க. இல்ல நீங்க ஊருக்கு வர முடியாது. ஊருக்கு எல்லாம் இல்ல, இங்கே வைக்கிறீங்களா? ஆமா, இதை வைக்கிறேன். இங்க இருந்து ஊருக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாம் சேர்த்து இங்க வைக்கிறாருன்னா காசு போலயே. சரி கொடுங்க, பாருங்க. நான் அடுத்த ரூம் போறோம். சரி போயிட்டு வாங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன். இங்க வாயா. என்னங்க? என்னது இது? என்னது? இன்விடேஷன். நீ இப்படி வரா, ஓடிடா. அன்புட ஈர் வணக்கம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையாம். நிகழும் குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, கரெக்ட், சனிக்கிழமை மாலை முதல் ஆனி மாதம் 3ஆம் தேதி வரை பெருநாள் விடுமுறை தினங்கள் வருது. ஆமா ஆமா, இந்த 3 நாட்களில் விடுமுறை கொண்டாட்டங்கள் ஒருங்கிணைக்க குழு நீங்க தான். இன்னும் 2 பேர் இருக்காங்க. நீரின்றி அமையாது உலகு, கரெக்டா சொன்னீங்க. அதுவும் துபாயில அது தண்ணி எவ்வளவு கஷ்டம். ஆமா என்ற திருக்குறளுக்கு ஏற்றார் போல் சரக்கு மற்றும் சைடிஷ் இன்று நிறைவடையாது விடுமுறை கொண்டாட்டம். ஆகையால் நண்பர்கள் அனைவரும் வருகை தந்து விடுமுறை தினத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பின்குறிப்பு முக்கியம். முதலில் காட்டிய திருக்குறளுக்கு ஏற்றார் போல் அனைவரும் தலா 100 திராம்சா முன்கூட்டியே செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னடா அது? கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுங்க, கொண்டாட்டமா இருக்கு. 100 திராம்ஸ். 100 சம்பளமே 600 திராம்ஸ் தான்டா. 600? குரோதி வருடம் விரோதி வருடம்லாம் அவசியமா? யாரு யோசிச்சது? என்ன கிரியேட்டிவா இருக்கட்டும். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஐடியா வருது? திருக்குறள் தமிழ் பற்று அதிகம். அந்த தமிழ் பற்ற இதுல காட்டுங்க தம்பி. அப்பல இருந்து கிரியேட்டிவ் ஜாஸ்தி. ஆமா கொண்டாங்க, கிரியேட்டிவா இருக்கு. இந்த போன்ல தான் டைப் பண்ணீங்க. ஆமா, இது கீழ போட்டா உடையுமாங்க? உடையாதுனே. கவர் போட்டுருக்கான், டம்பர் போட்டுருக்கான். இல்ல அதெல்லாம் தாண்டி இந்த ஐபோனை வந்து அலுமினியம் கேஸ்ல செஞ்சது. உடையாது, உடைஞ்சிருச்சு. ஆமா, உங்க போன் உடையுமா? உடையும் உடையும் உடையும். என் போன் நல்லா உடையும். இங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, வாங்க. இல்ல வரங்க வருங்க. அண்ணாட நாய் ஊர்ல செட் அடிச்சுக்கிட்டு திரியுதுன்னா பாரினுக்கு அனுப்பி விட்டாங்க. இங்கேயும் வந்து செட் அடிச்சுக்கிட்டு திரிறாங்க. 100 திராம்ஸ்.